அனைவருக்கும் வணக்கம். வேகஸ் நரம்பும் சக்கரங்களும் அப்படிங்கிற தலைப்போட தொடர்ச்சியாக நம்ம ஒவ்வொரு சக்கரங்களை பற்றியும் தனித்தனியாக வீடியோ பார்க்க போகிறோம். அதில் முதல் சக்கரமான மூலாதார சக்கரத்தை ஆழமாக புரிஞ்சுக்கிறதுக்கு உணவு பற்றியும் நமக்கும் நம் உடலுக்கும் இருக்கிற உறவு பற்றியும் ஒரு அறிமுகம் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனால் இந்த உணவு பற்றின வீடியோ சீரீஸ். உணவு அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட், அகநிலை சார்ந்த ஒரு விஷயம். பிரபஞ்சத்தில் எல்லாருக்கும் பொதுவான சில விதிகள் மாதிரி, உதாரணத்துக்கு எந்த பொருளை மேலே தூக்கி போட்டாலும் அது கீழே வந்தே ஆகணும். அது புவி ஈர்ப்பு சக்தியினால் நடக்குது. அந்த மாதிரி என்ன உணவு சாப்பிடலாம் அப்படின்றதுக்கு ஒரு யூனிவர்சல் லா இருக்கா, ஒரு பிரபஞ்ச விதி இருக்கா அப்படின்னா இல்லை. நம்ம ஒவ்வொருத்தரும் யூனிக்காக தனித்துவம் பொருந்தி அமைக்கப்பட்டிருக்கோம், படைக்கப்பட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோ ஒரு ஜென்ரல் கைட்லைன், பொதுவான வழிகாட்டுதலே தவிர இதுதான் சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற விதிகள் கிடையாது. இதை நல்லா உள்வாங்கிட்டு இதுக்கு மேலே நீங்கள் வீடியோவில் பார்க்குறதுல எது உங்களுக்கு பொருந்துதோ அதை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பொருந்தாத விஷயத்தை விட்டுருங்க. உணவு மேலே நமக்கு இருக்கிற நாட்டம், ஈடுபாடு, ஈர்ப்பு, ஆர்வம், விருப்பு, வெறுப்பு, நம்ம கலாச்சாரம், மரபு வழி வந்த பழக்க வழக்கங்கள், எல்லாத்துக்கும் மேலே நம்மளோட உடலின் தேவை, இது எல்லாமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுபடும். அதனால் இந்த வீடியோவில் கூறப்பட்டிருக்க விஷயங்களை ஒரு ஆர்குமெண்டேட்டிவாக, விவாதத்துக்கு உரியதாக எடுத்துக்காம ஓப்பன் மைண்டடாக, ஓப்பன் ஹார்ட்டடாக, திறந்த மனத்தோடு பார்க்கலாம் வாங்க. உணவுன்ற டாப்பிக்கை 4 பார்ட்டாக பிரிச்சிருக்கோம். அதில் ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு வீடியோ பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பார்ட் 1 உடலின் மொழி, 2வது பாகம் சைவ உணவு வெர்சஸ் அசைவ உணவு, 3வது பாகம் ஃபாஸ்டிங் விரதத்தை பற்றி, 4வது பார்ட் பிரேட்டேரியனிசம், அதாவது சாப்பிடாமல் உயிர் வாழ்தல் பற்றி. என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, அதை நம்ம யார்கிட்ட கேட்கணும், இதான் முதல் கேள்வி. பொதுவாக இதுக்கான பதிலில் நம்ம எங்கே தேடுறோம்? ஒன்று கூகுள் சர்ச் பண்ணுறோம், இல்லை இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ் பார்க்குறோம். சில பேருக்கு டாக்டர்ஸ் சொல்கிறது வேத வாக்கு. ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறவர் ஒருத்தர் இருக்கார். நீங்கள் என்ன சாப்பிடணும் அப்படின்ட்டு கரெக்டாக பதில் சொல்கிறவர் யார் தெரியுமா? உங்கள் உடல். உடலுக்குன்னு ஒரு தனி அறிவு இருக்குது. A body has its own intelligence. உடல் ஒருபோதும் தவறு செய்யாது, நம்ம அதோட இயக்கத்தில் குறுக்கிடாமல் இருக்கிற வரைக்கும். உடலுக்குள்ளே இருக்க பல இயக்கங்கள் நம்மள அறியாமல் தான் நடக்குது. ஒரு சின்ன கருவிலேருந்து இவ்வளோ பெரிய குழந்தைய எப்படி 10 மாதத்தில் உருவாக்கணும் அப்படிங்கிறத உடல் ஒரு டாக்டர்கிட்டயோ ஒரு சயின்டிஸ்ட்கிட்டயோ கேட்டு செய்கிறது கிடையாது. இவ்வளவு அறிவும் ஆற்றலும் பொருந்திய இந்த உடலுக்கு தன் சக்தி தேவைக்கு எந்த விதமான உணவு தேவை அப்படிங்கிறது தெரியாதா என்ன? உடலுக்கு தெரியுது சரி, ஆனால் அது நமக்கு எப்படி தெரியும்? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உடல் நம்ம கூடயே பேசக்கூடிய அதோட மொழி, உடலின் மொழி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த செக்ஷனுக்கு நான் எடுத்துருக்க ரெஃபரன்ஸ் புக்ஸ் கம்பம் அகாடமி ஆஃப் அக்குபஞ்சரோட பிரின்சிபல் அக்கு ஹீலர் உமர் ஃபரூக் அவர்கள் எழுதின 3 புத்தகங்கள்: உடலின் மொழி, உண்ணுவதெல்லாம் உணவில்லை, கிச்சன் டு கிளினிக். இங்கே தான் நான் அக்குபஞ்சர் படித்தேன். இந்த அக்குபஞ்சர் கோர்ஸில் உணவு ரொம்ப முக்கியமான டாபிக். அங்கேருந்து எனக்கு கிடச்ச புரிதலை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ. கிச்சன் டு கிளினிக் அப்படிங்கிற புத்தகத்தில் நூலாசிரியர் சொல்கிறாரு, உணவும் உடலும் வெவ்வேறானவை அல்ல, ஒன்றிலிருந்து தான் இன்னொன்று தீர்மானிக்கப்படுகிறது. எனவேதான் உடலை பற்றி அறிய வேண்டும் என்றால் உணவை பற்றி அறிய வேண்டும், உணவை பற்றி புரிய வேண்டும் என்றால் உடலை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. உணவு விஷயத்தில் நம்ம பண்ணுற 2 தவறுகள், ஒன்று உடல் பற்றிய அறியாமை, இன்னொன்று உணவு பற்றிய அறியாமை. உதாரணத்துக்கு, எல்லா பழங்களும் உடலுக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு பொதுவான கருத்தை நம்பி ஆப்பிள் போன்ற அமிலத்தன்மை உள்ள பழங்களை அளவிற்கு அதிகமாக சாப்பிடுவது. இன்னொரு உதாரணம், உடலில் புளிப்பு சுவை அதிகமாக இருக்கும் போது நமக்கு மலச்சிக்கல் ஏற்படும். இந்த வகையான மலச்சிக்கலை இன்னும் எது அதிகப்படுத்தும் அப்படின்னா வாழைப்பழம் சாப்பிடும் போது. இதை நம்மள சில பேர் புரிஞ்சுக்காம எல்லா விதமான மலச்சிக்கலுக்கும் வாழைப்பழம் நிவாரணம் தரும் அப்படின்ற நம்பிக்கையின் பேரில் இன்னும் வாழைப்பழம் சாப்பிட்டு இன்னும் மலச்சிக்கலை அதிகப்படுத்துகிறோம். சயின்ஸ் படி உணவில் ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், வைட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபேட்ஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இது உணவில் இருக்க மேட்டர், பொருள் அடிப்படையில் அமைந்தது. ஆனால் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம், எவ்ரிதிங் இஸ் எனர்ஜி. இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே ஆற்றல். இப்போ உணவை ஆற்றலாக பார்த்தோம் அப்படின்னா அதில் பிராணா, லைஃப் ஃபோர்ஸ் இருக்குது, உயிர் சக்தி அப்படின்னு சொல்லலாம்.
எல்லா உணவிலும் உயிர் சக்தி இருக்குது அப்படின்னா ஒரு உணவுக்கும் இன்னொரு உணவுக்கும் வித்தியாசம் என்ன? உயிர் சக்தியின் செறிவும் திணிவும் தான் ஒவ்வொரு உணவிலும் மாறுபடுகிறது அப்படின்னு நூலாசிரியர் சொல்கிறாரு. செறிவு அப்படிங்கிறது கான்சன்ட்ரேஷன். இந்த உணவில் இருக்க பிராணா எவ்வளோ கான்சன்ட்ரேட்டடாக இல்லைனா டைல்யூட்டடாக இருக்குது அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று திணிவு, வால்யூம், அமௌண்ட். அந்த உணவுக்குள்ளே எவ்வளவு உயிர் சக்தி பொருந்தி இருக்குது அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு ஒரு முழு கேரட்டில் இருக்க உயிர் சக்தியை கம்பேர் பண்ணும்போது அதை கட் பண்ண உடனே அது உள்ளே இருக்க அந்த பிராணா உயிர் சக்தி லீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கட் பண்ண கேரட்டுக்கு உயிர் சக்தி முழு கேரட்டோட கம்மியாக இருக்கும். அதே மாதிரி அந்த கட் பண்ண கேரட்டை நம்ம சமைக்கும் போது சூடுபடுறதுனால இன்னும் உயிர் சக்தி கொஞ்சம் குறையும். அப்படி சமைத்து வைத்த அந்த கேரட்டை நாழி ஆக ஆக இன்னுமே உயிர் சக்தி குறையும். கடைசியாக நம்ம தட்டுக்கு வர அந்த கேரட் பொரியலுக்கு முழு கேரட்டில் இருந்த அதே உயிர் சக்தி இருக்காது. இந்த உதாரணம் எதுக்கு அப்படின்னா, உணவு அப்படிங்கிறத ஒரு மேட்டர், புரோட்டீன்ஸ், வைட்டமின்ஸ் இருக்கிற ஒரு மேட்டராக மட்டும் பார்க்காம அதில் முக்கியமாக பிராணன், உயிர் சக்தி இருக்குது அப்படின்ட்டு உணவில் இருக்க ஆற்றலையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்ம உடலுக்குள்ளேயும் முக்கியமானது ஆற்றல், எனர்ஜி. உடல் ஒரு நாளைக்கு பல இயக்கங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த இயக்கத்தினால தன்னோட ஆற்றலை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்குது. நிறைய வேலை செஞ்சு என்னோடய ஆற்றலெல்லாம் செலவழிச்சிட்டேன், எனக்கு திருப்பி இப்போ பொது ஆற்றல் வேண்டும் அப்படின்னு உடல் நம்மக்கிட்ட சொல்லுது. எந்த மொழியில் சொல்லும் அப்படின்னா பசி, தாகம். பசி, தாகம் இந்த இரண்டும் தான் உடலின் மொழியோட அடிப்படை. அப்படி ஆற்றல் தேவைப்படும் போது எந்த உணவு சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறத உடல் எப்படி வெளிப்படுத்தும் அப்படின்னா ருசி. ஃபஸ்ட்டு பசியை பற்றி பார்க்கலாம். பசி தானே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதில் என்ன புதுமையாக இருக்குது? பசிக்கும் போது சாப்பிடணும், அதுக்காக தான் பசி அப்படிங்கிற உணர்வு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பசித்தால் புசி அப்படின்னு சான்றோர்கள் எழுதி வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம தினைக்கும் அந்த மாதிரியா சாப்பிட்றோம்? பசிச்சதுக்கு அப்புறமாவா சாப்பிட்றோம்? காலையில் 8:30 மணிக்கு டிஃபன், லஞ்ச் 1:30 மணிக்கு, டின்னர் மறுபடியும் 8:30 மணிக்கு. உலகத்தில் எல்லாருக்குமே இது ஒரு பொது விதி மாதிரி இன்றைக்கி ஆயிடுச்சு. இப்போ உலகத்தில் எல்லாருக்குமே மணி அடித்தா கரெக்டாக பசிச்சிருமா? கண்டிப்பாக இல்லை. பசி உருவானதுக்கு அப்புறமா நம்ம சாப்பிடும்போது நம்ம எதை சாப்பிட்டாலும் நம்ம உடல் அதுக்கு என்ன சத்து தேவையோ அதுவாக அதை மாற்றிக்கொள்ளும். ஸோ பொதுவாக உணவில் இதில் ப்ரோட்டீன்ஸ் இருக்கா, இல்லை வைட்டமின்ஸ் இருக்கா, எத்தனை கேலரிஸ் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு பார்த்து பார்த்து எண்ணி அளவெடுத்து சாப்பிடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உண்ணுவதெல்லாம் உணவல்ல அப்படிங்கிற புத்தகத்தில் நூலாசிரியர் இன்னும் ஒரு முக்கியமான குறிப்பை சொல்கிறாரு. உணவை செரித்து உடலுக்கு சக்தி அளிக்க உள்ளுறுப்புகள் தயார் என்பதை பசி நமக்கு அறிவிக்கிறது. அப்படி பசிக்கும் போது நம்ம சாப்பிட்றது சிறந்தது. அப்படியே அந்த பசி இருக்கிற சமயத்தில் நம்மளால் சாப்பிட முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல. ஏன்னா வெளியில் இயற்கையிலேருந்து சூரிய வெளிச்சம், தண்ணீர், காற்றுலேருந்து நமக்கு பிரபஞ்ச சக்தி வந்துடும். ஆனால் இந்த கடிகாரம் மணி பார்த்து பசி இல்லாதப்போ நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அப்படி நம்ம சாப்பிட்ற உணவு உடலில் கழிவுகளாக தேங்கிவிடும். நம்ம உடலில் இருக்க எல்லா நோய்களுக்குமே 2 கழிவுகள் தான் காரணம். ஒன்று மனக்கழிவுகள், நம்மளோட சிந்தனைகளால் நம்ம உருவாக்குறது. இன்னொன்று உணவு கழிவுகள். பசி இல்லாத போது சாப்பிட்ற உணவுகள், பிடிக்காமல் விருப்பம் இல்லாமல் சாப்பிட்ற உணவுகள், அளவுக்கு அதிகமாக சாப்பிட்ற உணவுகள், ரசாயனங்கள் அதிகமாக கலந்தது, இந்த மாதிரி பொருட்கள் உள்ளே போகும்போது அது எல்லாமே கழிவுகளாக தங்கிடுது. நாளடைவில் இந்த கழிவுகள் தான் நோய்களை உண்டாக்குது. இந்த இடத்துல நம்ம பசின்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். பசி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் மாதிரி தான் தோணும். இங்கே என்னோடய அனுபவத்தை ஒன்று பகிர்ந்துக்கிறேன். எங்களோட அக்குபஞ்சர் வகுப்பில் பசியை முழுமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஹோம்ஒர்க் பண்ணோம். 3 நாளைக்கு சாப்பிடக்கூடாது, 72 ஹவர்ஸ்க்கு தண்ணியும் குடிக்கக்கூடாது, எந்த உணவும் எடுத்துக்கக்கூடாது. 3 days கம்ப்ளீட் ட்ரை ஃபாஸ்டிங். இந்த 3 நாளில் எந்த மாதிரி விதத்தில் பசி எடுத்துச்சு, பசியை நான் உணர்ந்தேன் அப்படிங்கிறத நோட் பண்ணிகிட்டே வந்தேன். இருந்தாலும் எது பசி, இதுதான் பசி அப்படின்னு எதை சொல்கிறதுன்னு தெரியல. இந்த ஃபாஸ்டிங்லாம் முடிஞ்சு அடுத்த வகுப்பு வரும்போது இந்த ஃபாஸ்டிங் பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் அப்படின்னு சார் கிளாஸ் ஆரம்பித்தார். அதில் என்னோடய முதல் கேள்வி, பசினா என்ன, எப்படி அது உணருது? அதாவது சில சமயங்களில் வயிறு காலியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங், வயிற்றுக்குள்ளே தான் நமக்கு சத்தம் கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி. சில சமயங்களில் ஏதாவது சாப்பிடணும் போல் தோணும், அது 2வது ஃபீலிங். 3வது உணர்வு, சில டைமில் எனர்ஜி கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும், பாடி வீக்காக இருக்க மாதிரி இருக்கும். அப்போ சாப்பிட்டா தெம்பு கிடைக்கும்.
இந்த மூணுத்தில் எது பசி அப்படின்னு சார்கிட்ட கேட்டேன். அதுக்கு சாரோட பதில், இந்த மூணுத்தையுமே தனித்தனியாக பசின்னு எடுத்துக்க முடியாது. வயிறு காலியாக இருக்கும் போது ஒரு உணர்வு வருது இல்லையா, ஜஸ்ட் பிகாஸ் வயிறு காலியாக இருக்கிறதுனால அதை பசின்னு எடுத்துக்க முடியாது. அந்த உணர்வுக்கு பின்னாடி அர்த்தம் என்ன அப்படின்னா, உடல் வயிறில் இருந்த உணவை எல்லாத்தையும் ஜீரணம் பண்ணிவிட்டு அதோட அடுத்த செக்ஷனுக்கு அமைச்சிடுச்சு. உடலியல் ரீதியாக மோட்டிலின் அப்படிங்கிற ஹார்மோன் உருவாகுது. அது வயிற்றில் இருக்க மசில்ஸ் தசைகளை சுருக்கிறதுனால வயிற்றில் கடைசியாக தங்கி இருக்க அந்த உணவுகளோ கழிவுகளோ வயிறுலேருந்து வெளியேறி அடுத்த செக்ஷனுக்கு போகிறதுக்கு உதவுது. அப்படி வயிறு சுருங்கிறது தான் நமக்கு வயிறுலேருந்து வர சத்தம் மாதிரி கேட்குது. எப்போனா வயிறு கம்ப்ளீட்டாக காலியாக இருக்கும் போது. ஆனால் இது பசியான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா உடல் வயிறு காலியாக இருக்கேன்னு சொல்லுதே தவிர தன்னோட சக்தி குறைவாக இருக்குது, சக்தி வேணும் அப்படின்னு அறிவிக்கலை. சாப்பிடணும் போல் தோணுது, அது பசியா? சில சமயங்களில் நமக்கு நல்ல எனர்ஜி இருக்கும், வயிறும் ஃபுல்லாக இருக்கும். இருந்தாலும் ஒரு உணவை பற்றி நினைக்கும் போது கூட நமக்கு சாப்பிட்ணுன்னு தோணலாம். ஸோ அதுக்கு பேர் பசி இல்லை. எனர்ஜி இல்லாத மாதிரி, பாடி வீக்காக இருக்க மாதிரி ஒரு உணர்வு இருந்தால் அதுக்கு பேர் பசியா? இல்லை, அது நம்ம உடலில் இருக்க உயிர் சக்தி பிராணன் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத குறிக்குது. சில சமயத்தில் நம்ம ஷாக்கிங்காக ஒரு நியூஸ் கேட்குறோம், இல்லைன்னா எதையும் நினச்சி ஒரு ஆழமான பயம், ஒரு நர்வஸ்னஸ், அப்போ கூட நமக்கு டக்குன்னு எனர்ஜி குறையும். பட் அது பசியான்னு கேட்டால் இல்லை. அப்போ எது தான் பசின்னு கேட்டதுக்கு சாரோட பதில், வயிறு காலியாக இருக்கிறதுக்கும் சாப்பிடணும்னு தோணுது அப்படிங்கிறதுக்கும் இடையில இருக்க ஒரு நிலை. நல்லா பசிக்கும் போது கவனித்து பாருங்கள், வயிறும் காலியாக இருக்கும், நல்லா சாப்பிடணும்னு தோணும். இந்த ரெண்டுமே சேர்ந்து இருக்க உணர்வு தான் பசி. இதை எல்லாருமே உணர்ந்திருப்போம். அப்படி நல்லா பசிக்கிற ஒரு சமயத்தில் நம்ம சாப்பிட உட்காரும் போது எப்படி சாப்பிடுவோன்னா, முழு கவனத்தோட, யார்கிட்டையும் பேசாமல், டிவி பார்க்காம, நம்ம கிடச்ச எந்த சாப்பாட்டாக இருந்தாலும் அறக்க பறக்க வேக வேகமாக சாப்பிடுவோம். அதில் உப்பு கம்மியாக இருந்துச்சா ஜாஸ்தியாக இருந்துச்சா இதெல்லாம் எதுவுமே நமக்கு தெரிஞ்சிருக்காது. உண்மையாக பசி இருக்கும்போது நம்ம இப்படி தான் சாப்பிடுவோம், கவனத்தோடு. இப்போ சொல்லுங்கள், நம்ம தினைக்கும் இந்த மாதிரி பசிச்சா சாப்பிட்றோம்? இன்றைக்கி பொதுவாக உணவுலேருந்து வர அந்த நியூட்ரிஷன், ஊட்டச்சத்து அப்படிங்கிறது நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. ஆனால் என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறதையும் தாண்டி பசித்து சாப்பிட்றோமா, கவனத்தோடு சாப்பிட்றோமா, டிவி பார்க்காம, ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணாமல், யார்கிட்டையும் பேசி அரட்டை அடிச்சுக்கிட்டு சாப்பிடாம, புத்தகம் படிக்காமல், அந்த உணவில் முழு கவனத்தோடு சாப்பிட்றோமா, பசி அடங்கிடுச்சு அப்படிங்கிறத உணர்ந்து அதோட சாப்பிட்றத நிறுத்திடுறோமா? இந்த எல்லா ஃபேக்டர்ஸுமே நம்ம உணவுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்தை நிர்ணயம் பண்ணுது. சரி, இது ஒரு பக்கம். அடுத்தது உணவோட அளவு, எவ்வளவு சாப்பிடணும். ஏன்னா அதிகமாக சாப்பிட்டா அமிர்தமும் நஞ்சு. இன்றைக்கி மாடர்ன் சயின்ஸ், நவீன அறிவியல் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சராசரி உடலுக்கு என்னென்ன சத்துக்கள் தேவை, அதில் ஒவ்வொரு சத்தும் எவ்வளவு தேவை, ஒரு நாளைக்கு எத்தனை ப்ரோட்டீன் சாப்பிடணும், எத்தனை கேலரிஸ் இருக்கணும், எத்தனை கார்போஹைட்ரேட் சாப்பிடணும், எத்தனை விட்டமின்ஸ் மினரல்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு சயின்ஸ் ஒரு பட்டியலை போட்டு வச்சுருக்கு. ஆனால் இயற்கை ரீதியாக பார்த்தா உடலின் அகசூழல், நாம் வாழ்கிற தட்பவெப்பம், உழைப்பின் அளவு, உடலின் இயக்கத்திற்கு தேவையான சத்துக்கள், இப்படி ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு மனிதனுக்கும் மாறுபடும். இதுதான் பசியின் அளவை தீர்மானிக்கும். இன்னைக்கு காலையில் டிஃபனுக்கு 2 இட்லி சாப்பிட்றோம், நாளைக்கும் இதே 2 இட்லி தான் நம்ம சாப்பிடுவோம்னு சொல்ல முடியுமா? பசி அளவு நமக்கு மாறுது இல்லையா? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? பசிச்சு சாப்பிடும்போது அந்த பசியின் அளவையும் நம்ம கவனிக்கணும். சாப்பிட்ற உணவு உடல் போதும் நிறுத்து அப்படின்னு சொல்கிறத எப்படி நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, ஒன்று, பசி அடங்கிடுச்சு. வயிறு நிரம்பிடுச்சுங்கிறது அர்த்தம் கிடையாது, பசி அடங்கிடுச்சு. இன்னொன்று, ருசி மறைந்து விடுவது. கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாக்கு டப்பா ஓப்பன் பண்ணி ஒரு மைசூர் பாக்கு எடுத்து வாயில் வைக்கிறோம். நாக்கில் கரைஞ்சோன்னா அவ்வளோ ஒரு தித்திப்பு சுவை. பாதி சாப்பிட்டு முடிச்சிடுறீங்க, இந்த முழுசாகவே சாப்பிட்டு முடிச்சிடுறீங்கன்னு வச்சுக்கலாமே. இன்னொரு பீஸ் எடுத்து வாயில் போட்டிங்கன்னா முதல்ல இருந்த அதே இனிப்பு சுவை இருக்காது. ருசி நாக்கிலேருந்து மறைஞ்சிரும். நாக்கில் இருக்க செல்ஸ்க்கு வெளிப்புறத்தில் இருக்க அந்த ஃபுட் ரிசெப்டர் சேச்சுரேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். மைசூர் பாக்கு போதும் அப்படின்னு நம்ம உடல் நமக்கு தெரிவிக்கிற அறிகுறி. இப்படி எல்லா உணவுகளையுமே சாப்பிடும் போது
ஒரு கட்டத்தில் இதுக்கு மேலே ருசித்து சாப்பிட்ற மாதிரி இல்லை இந்த உணவு அப்படின்ற உணர்வு ஏற்படும் போது உடல் போதும் என்று சொல்கிறது அப்படிங்கிறதுக்கு அறிகுறி. இதுக்கு மேலே நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு பருக்கையும் நம்ம உடலுக்கு விஷம். இது புரிஞ்சுக்கிட்டு நம்ம சாப்பிடும் போது சாப்பிட்ட உடனே வயிறு கனமாக ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்காது, சாப்பிட்ட உடனே சோர்வு இருக்காது. தினைக்குமே வழக்கமாக நல்லா சாப்பிட்டுட்டு உடனே தூக்கம் வருது அப்படின்னா நம்மளோட உணவு பழக்கம் சரியில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பசியை உணர்ந்து அளவாக சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு சாப்பிட்ட உடனே தூக்கம் வராது. இன்னொரு முக்கியமான விஷயம், மன ரீதியாக நம்ம சாப்பிட்ற உணவு நம்ம பிடிச்சு விரும்பி சாப்பிடும் போது உடல் அதை முழுமையாக ஏற்றுக்கிட்டு முழுமையாக சத்துக்களாக மாற்றுது. பிடிக்காமல் விருப்பம் இல்லாத ஒரு உணவை சாப்பிடும் போது நம்ம மனம் நம்ம உடலுக்கு கொடுக்குற சிக்னல் இது வேண்டாம், எனக்கு பிடிக்கல. இந்த சிக்னலை உடல் ஏற்றுக்கிட்டு உள்ளே போகிற அந்த உணவை நிராகரிச்சிரும். குழந்தைங்களை வற்புறுத்தி அவங்களுக்கு பிடிக்காத ஒரு உணவை கொடுக்கும் போது இதுதான் நடக்குது. நம்ம நினைக்கிறது என்ன அப்படின்னா, இந்த உணவில் இத்தனை ப்ரோட்டீன் இருக்குது, இத்தனை வைட்டமின் இருக்குது, இதை சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு அந்த சத்து அப்படியே போகும், அதனால் வற்புறுத்தி சாப்பிட வச்சாலும் பரவாயில்ல, அந்த உடலுக்குள்ளே இந்த உணவு போயிடணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம் தான் நமக்குள்ளே இருக்குது. ஆனால் நம்ம உடல் மெக்கானிக்கலாக ஒரு இயந்திரம் கிடையாது, அது கூட மனம் அப்படிங்கிறதும் சேர்ந்து இருக்குது. சாப்பிட பிடிக்கல அப்படிங்கிற எண்ணத்தோடு சாப்பிடும்போது குழந்தைங்களுக்குள்ள அந்த உணவு கழிவாக தான் மாறுது. இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், சின்ன வயசுலேருந்தே ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி உணவை கொடுக்கும்போது இயற்கையாக அவங்க உடல் என்ன சொல்லுது, என்ன உணவை சாப்பிடணும் அப்படிங்கிறத விரும்புது, எப்படி பசி எடுக்குது, எப்போ பசி எடுக்குது, எவ்வளவு சாப்பிடணும் அப்படிங்கிற இயற்கையாக உணரக்கூடிய அந்த தன்மை குறையுது. The intuitive feeling about food is suppressed. ஸோ சத்தான உணவுகளை சாப்பிட்றதுக்கு இன்சிஸ்ட் பண்ணலாம், ஆனால் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். வலியுறுத்தலாம், ஆனால் வற்புறுத்த வேண்டாம். சத்தான உணவுகளை சாப்பிட்லன்னா அவங்களோட வளர்ச்சி சரி இருக்காது அப்படின்னு நம்ம பயப்படவும் வேண்டாம். ஏன்னா பசி இருக்கும்போது நம்ம பிடிச்சு ருசித்து சாப்பிட்ற அந்த உணவு உடலுக்கு என்ன தேவையோ அந்த சத்தை அதை மாற்றி எடுத்துக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஆட்டை வெட்டி பார்த்தா அதுக்குள்ளே அவ்வளோ கொழுப்பு இருக்குமா? இந்த கொழுப்பு சக்தி அந்த ஆட்டுக்கு எங்கேருந்து வந்துச்சு? அது ஒரு சைவ மிருகம், அது சாப்பிட்றதெல்லாம் புல் மட்டும்தான். எண்ணெயில் பொரிச்சு எடுத்த ஒரு பண்டத்தையோ இல்லை வேறு கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிற ஒரு உணவையோ அது சாப்பிட்றது கிடையாது. ஆனால் ஆட்டோட உடலுக்கு கொழுப்பு சக்தி ரொம்ப தேவை. ஸோ இப்படி இயற்கையாக பசிக்கும் போது புல்லை மட்டும் சாப்பிட்ற அந்த ஆட்டுக்குள்ளே எவ்வளோ கொழுப்பு எப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த உடலுக்கு என்ன சத்து தேவையோ அதை சாப்பிட்ற உணவுலேருந்து உடல் தனக்கு தேவையான சக்திக்கு மாற்றிக்கும். சரி, அடுத்தது ருசிக்கு வருவோம். எந்த மாதிரியான உணவு தேவை அப்படிங்கிறதுக்கு நம்ம உடல் நமக்கு ஏதாவது சிக்னல் கொடுக்குமா அப்படின்னா அதுதான் நம்ம நாக்கில் தோன்றுகின்ற ருசி. ஒரு நாளில் அறுசுவை உணவுகளையும் நம்ம சமமாக சாப்பிடணும் அப்படிங்கிறத பழங்காலத்துலேருந்து சொல்லி வராங்க இல்லையா? 6 சுவைகள் அப்படிங்கிறது இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு அதாவது காரம், உவர்ப்பு அதாவது உப்பு மற்றும் கசப்பு. இதில் ஒவ்வொரு சுவையும் ராஜ உறுப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 6 உறுப்புகளில் ஒன்றோடு தொடர்புடையது. உதாரணத்துக்கு இனிப்பு இரைப்பையோட தொடர்புடையது, இரைப்பைனா ஸ்டொமக். புளிப்பு கல்லீரல் லிவர். துவர்ப்பு மண்ணீரல் ஸ்ப்ளீன். கார்ப்பு அதாவது காரம் என்ற சுவை நுரையீரல் லங்ஸோட தொடர்புடையது. உவர்ப்பு அதாவது உப்பு என்ற சுவை சிறுநீரகம் கிட்னிஸோட தொடர்புடையது. கசப்பு இதயம். நம்ம உடல் செய்யக்கூடிய 2 முக்கியமான இயக்கங்கள், ஒன்று கிரியேஷன் அதாவது சக்தியை உருவாக்குதல் இல்லைன்னா அசிமிலேஷன், இன்னொன்று எலிமினேஷன் கழிவுகளை வெளியேற்றுவது. நமக்கு சளி பிடிச்சிருக்கும் போது நம்ம கவனித்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய காரமான உணவுகளை சாப்பிடணும் அப்படின்னு ஒரு உணர்வு தோன்றும். காரம் நுரையீரலோட தொடர்புடையது. அதில் சேர்க்கப்பட்டிருக்க அக்யூமுலேட் ஆகியிருக்க அந்த கழிவு சளி வெளியில் வரத்துக்கு காரமான ஒரு உணவு சாப்பிடும்போது அந்த கழிவு ஏற்றத்துக்கு அது உதவி பண்ணும். சாதாரணமாகவே நம்ம காரமாக ஒரு உணவு சாப்பிடும்போது மூக்குலையும் கண்ணிலையும் நமக்கு தண்ணி கொட்டுது இல்லையா? அது அந்த காரத்தினால நம்ம உடலில் ட்ரிகரான கழிவு வெளியேற்றம். கர்ப்பிணி பெண்களுக்கு புளிப்பான சுவை மாங்காய் மாதிரி ஒரு உணவு சாப்பிடணும்னு தோணும் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா? ஒரு உயிர் வளரும் போது கிரியேஷன் நடந்துகிட்ருக்கு. இனிப்பு புளிப்பு துவர்ப்பு இந்த 3 சுவைகளும் சம்பந்தப்பட்ட ஒரு உணர்வு நமக்கு ஏற்படுது. அதாவது இனிப்பாக ஒரு உணவு சாப்பிடணும் இல்லைன்னா புளிப்பாக துவர்ப்பாக சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நம்ம உடல் கிரியேஷன் மோட் ஆற்றலை உருவாக்குகின்ற அந்த நிலையில் அந்த இயக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத குறிக்குது. காரமாக சாப்பிடணும் இல்லைன்னா சாப்பாட்டில் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிடணும், இல்லை கசப்பாக ஒரு உணவை பாவக்காய் மாதிரி ஒன்று சாப்பிடணும்
அப்படின்னு நமக்கு உணர்வு ஏற்படும் போது கழிவுகளை வெளியேற்றக்கூடிய அந்த இயக்கத்தில் உடல் மும்முரமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு அறிகுறி. ஸோ இந்த மாதிரி இயற்கையாக நமக்குள்ளே என்ன உணர்வு தோன்றுது, எப்போ பசி எடுக்குது, எவ்வளவு பசி இருக்குது, பசி அடங்கிடுச்சா, எந்த ருசி நாக்கில் தோன்றுது, இதெல்லாம் நம்ம உன்னிப்பாக கவனிக்க தொடங்கும் போது உடலின் மொழி நமக்கு புரியுது. பொதுவாக என்ன சாப்பிடணும், உடலுக்கு எது நல்லது அப்படிங்கிற ஒரு கேள்வியிலேருந்து நம்ம வெளியில் வந்து எனக்கு இன்னைக்கு இந்த சமயத்தில் எந்த உணவு சரியானது அப்படிங்கிற புரிதலுக்குள்ளே நம்ம நுழையிறோம். இயற்கையை விரும்புவோம், இயற்கைக்கே திரும்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நூலாசிரியர் உடலின் மொழி அப்படிங்கிற புத்தகத்தை முடிக்கிறார். இந்த மாதிரி எல்லா இயற்கையான விஷயங்களும் ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி நம்ம பாசிபிள் இல்லாமல் இருக்கலாம். ஆஃபீஸில் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் தான் லஞ்ச் பிரேக், அப்போ எனக்கு பசிக்கலை, அதுக்கப்புறம் பசிக்கும் போது சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு கிடைக்காது, இல்லை 3 மணிக்கு தான் பசிக்குது, அப்போ நான் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்ணும் அப்படின்னா அங்கே மீல்ஸ் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இப்படி ப்ராக்டிக்கலாக பிரச்சனைகள் இருந்தாலும் டு பிகின் வித் இது ஒரு பயிற்சியாக ஆரம்பிக்கிறதுக்கு நம்மளோட உடல் எந்த மாதிரி உணர்வுகளை உணருது அப்படிங்கிறத கவனிக்க பழகும் போது இதெல்லாம் நிறைவேற்றுவதற்கான வழியும் தன்னால் பிறக்கும். இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நாட் பாசிபிள் அப்படிங்கிற கண்ணோட்டத்திலே நம்ம இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த உணர்வுகளை நம்ம கவனிக்க மாட்டோம், அதுக்கு முக்கியத்துவமும் கொடுக்க மாட்டோம். அப்போ நம்மளோட உள்நோக்கம் படி இதெல்லாம் ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள் ஆகவே மாறுது. எப்படி சாத்தியம் அப்படிங்கிறத விட்டுட்டு ஃபஸ்ட்டு கவனிக்க தொடங்குங்க. உணர்வு பூர்வமாக உங்களோட உடலின் மொழியை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதெல்லாமே எப்படி சாத்தியமாகுது அப்படிங்கிறத நீங்களே பார்ப்பீங்க. மரபு வழி வந்த மருத்துவங்களில் இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் என்ன அப்படின்னா, எப்படி உணவுகளில் 3 வகை இருக்கோ அதே மாதிரி மனித உடல்லையும் கூட 3 வகை இருக்குது. வாத உடல், பித்த உடல், கப உடல். இதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு தோஷங்கள் இருக்கும். வாத தோஷம், பித்த தோஷம், கப தோஷம். உடல் அமைப்பு பாடி காம்போசிஷனுக்கு ஏற்ற மாதிரியான உணவுகளை சாப்பிட்றதும், தோஷ விளைவுகளை அதிகப்படுத்துகிற மாதிரியான உணவுகளை தவிர்க்கிறதும் மரபு வழி வந்த மருத்துவங்களோட முக்கியமான அம்சம். ஸோ உணவில் என்ன சாப்பிட்றது அப்படின்னு நம்ம கேட்கும்போது நம்மளோட பாடி காம்போசிஷன், நம்ம உடல் அமைப்பு எப்படிப்பட்டது அப்படிங்கிறதையும் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அடிப்படை ஆயுர்வேத புத்தகங்கள் எதை பார்த்தாலும் நமக்கு தெரிய வரும். இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்துக்கு எந்த ரெஃபரன்ஸுமே கிடையாது, எந்த புக்கிலேருந்து நான் பார்த்து படிக்கல. என்னோட ஒரு அனுபவத்தில் நான் உணர்ந்தது. இது சரியாகவும் இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம். ஸோ இது எடுத்துக்கிறதா வேண்டாமா அப்படின்னு இது கேட்டுட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஒரு கேரட்டில் எவ்வளோ நியூட்ரியன்ஸ், எவ்வளோ ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படின்ட்டு எனக்கு சயின்ஸு மெஷர் பண்ணி வச்சுருக்கு இல்லையா. இந்த ஒரே வகையான கேரட்டை ஒரு 10 பேர் சாப்பிட்றாங்க. ஸோ 10 பேர் உடல்லையும் அதே அளவுக்கு தான் ப்ரோட்டீன், அதே அளவுக்கு தான் மற்ற எல்லா சக்திகளும் அவங்களுக்கு ஜீரணமாகி அவங்க ரத்தத்தில் ஏறுதா? இதுக்கு சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணி விடை இருக்கான்னு தெரியல, ஆனால் என்னோடய யூகத்தில் அப்படி இருக்க முடியாது. இப்போ இந்த கேரட் பூமியில் விளைஞ்சதுலேருந்து ஒரு மனிதருக்குள்ளே அந்த ஜீரணமாகி ரத்தத்தில் ஊட்டச்சத்துக்களாக கலந்து அந்த ஊட்டச்சத்துக்களும் உடலில் என்ன பண்ணுது அப்படிங்கிற வரைக்கும் இதுக்குள்ளே இருக்க இந்த பல ஸ்டெப்ஸில் பல மாற்றங்கள் நடக்கலாம். உலகத்தில் வெவ்வேறு இடத்துல பூமியில் இருக்க அந்த மண்ணோட ஊட்டச்சத்து வித்தியாசமாக இருக்கலாம். முதல்ல இந்த காயில் இருக்க பிராணன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது விதைச்சவங்கிலிருந்து அறுவடை செய்தவங்க, பல கைகள் மாறி அது கடைக்கு வந்து அது நம்ம வீட்டுக்கு வந்து, இப்படி பல மனிதர்களோட வெவ்வேறு எனர்ஜி தாக்கம், வைப்ரேஷனல் இன்ஃப்ளூயன்ஸ் அந்த காய் மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் தாண்டி வீட்டுக்கு அந்த காயை கொண்டு வந்து நம்ம சமைக்க ஆரம்பிக்கிறோம். சமைக்கும் போது யார் சமைக்கிறாங்களோ அவங்க மனசில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு, அவங்க மனம் எந்த நிலையில் இருக்குது, அப்போது அவங்க எண்ணங்கள் எந்த மாதிரியாக இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம சமைச்சிட்ருக்க அந்த உணவு மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்கா? சமைக்கும் போது ஒருத்தவங்க நிறைய வேலை இருக்குது, அதில் இதை வேற நான் செஞ்சாகணும், இது என் கடமை செய்யணும் அப்படின்னு அவசரமாக சமைக்கலாம். சில பேர் நிறுத்தி நிதானமாக ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு, ஆஃபீஸ்க்கு போனேன், என் கணவன் திரும்பி வருவார், ஸ்கூலுக்கு போனேன், என் குழந்தைக்கு இது ரொம்ப பிடிக்கும், அவங்களாம் வந்தோடனே ருசித்து இதை சாப்பிடுவாங்க, இந்த மாதிரி அன்போடு சமைக்கலாம். எப்படி இப்போ நீரில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஒவ்வொரு உணர்ச்சிகள் அந்த நீர் மேலே செலுத்தும் போது அதுக்குள்ளே இருக்க கிறிஸ்டல்ஸோட ஷேப் மாறுது அப்படின்ட்டு. அதே மாதிரி உணவில் ரிசர்ச் பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. பட் என்னோட யுகம் சமைக்கும் போதும் சமைக்கிறவங்களோட அதிர்வலைகளோட தாக்கம் அந்த உணவில் பதிஞ்சிருக்கும். இதையும் தாண்டி இந்த உணவு இப்போ நம்ம தட்டுக்கு வருது. ஸோ உணவு இப்போ தட்டில் வந்துருச்சு. இது பாதி கடலை தாண்டின மாதிரி தான். மீதி கடல் சாப்பிட்றவங்களுக்குள்ளே என்ன நடக்குது சாப்பிடும் போது அப்படிங்கிறத பற்றி. நம்ம கண்ணு முன்னாடி தட்டில் உணவு இருக்குது, அந்த சமயத்தில் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி நமக்கு எந்த அளவுக்கு பசி இருக்குது, பசிச்சு தான் சாப்பிட உட்காந்துருக்கோமா அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டர். அடுத்தது அந்த உணவை பார்த்தோன்னா நம்ம என்ன உணர்கிறோம்,
இன்றைக்கும் கத்திரிக்காய் சாம்பாரா, முருங்கைக்காய் சாம்பார் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். அப்படி உணவை பார்த்த உடனே ஒரு அதிருப்தி நமக்குள்ளே தோணுச்சு அப்படின்னா, இந்த எண்ணத்தோட தாக்கம் அந்த உணவில் இருக்க பிராணனை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது உணவை நம்ம விரும்பி சாப்பிட்றோமா அப்படிங்கிறதுக்கு எத்தனை பேர் முக்கியத்துவம் கொடுக்குறோம்? இது ஒரு எல்எல் ரிசர்ச் கான்ஷியஸ் சேனலிங் செஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. டயட்டும் எக்ஸசைஸும் சூக்ஷ்ம உடலை எப்படி பாதிக்குது அப்படிங்கிற டிஸ்கஷனில் கோவோட பதில், ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணுறீங்க, அதை நினச்சி நீங்கள் சந்தோஷமாக உணர்ந்தீங்க அப்படின்னா உங்களோட சக்கரா சிஸ்டம்குள்ளே அது நல்ல செய்தியாக, குட் நியூஸாக போகுது. அதே இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு சர்ஜரிக்கு அப்புறமா பத்திய சாப்பாடு அப்படின்னு சொல்லி ஒரு உணவு கொடுக்குறாங்க. அது உங்கள் உடலுக்கு அந்த சமயத்தில் நல்லது அப்படின்னு நினச்சி தான் கொடுக்குறாங்க. ஆனால் அதை நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு பிடிக்காம இதில் உப்பு இல்லை, காரம் இல்லை அப்படின்ட்டு வேண்டா வெறுப்பாக சாப்பிடும் போது உண்மையிலேயே எந்த நோக்கத்தோடு கொடுத்தாங்களோ அந்த அளவுக்கு அந்த உணவு நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்காது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட சூக்ஷ்ம உடல், நம்மளோட சக்கரா பாடி டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கவனிக்கிறது கிடையாது. நீங்கள் என்ன உணர்றீங்க அதை மட்டும்தான் அது கவனிக்குது, அது மட்டும்தான் அதுக்கு புரியும். ஸோ a happy heart is more helpful to the chakra system than a good diet அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நல்ல டயட்டை விட ஒரு சந்தோஷமான மனது நம்ம சூக்ஷ்ம உடலுக்கு உதவியாக இருக்கும். அதே மாதிரி a peaceful mind is more helpful to the chakra system than exercise. நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கே பிடிக்கல ஆனால் பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம வேண்டா வெறுப்பாக பண்ணும்போது நம்ம என்ன உணர்கிறோமோ நம்ம ஃபீலிங்ஸ் தான் நம்ம சக்கராஸ்க்கு சிக்னலாக போய் சேருது. நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம மெக்கானிக்கலாக பண்ணுற அந்த எக்ஸசைஸோட பலன் நம்ம பண்ணுற எக்ஸசைஸில் இல்லை, பட் அந்த எக்ஸசைஸ் பண்ணும் போது நம்ம என்ன உணர்கிறோமோ அந்த ஃபீலிங்ஸில் இருக்குது. ஸோ ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணுறதும் எக்ஸசைஸ் பண்ணுறதும் கண்டிப்பாக உடலுக்கு நல்ல விஷயங்களாக இருந்தாலுமே கூட the faculty of joy is primary அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மனசுக்குள்ளே ஏற்படுற அந்த அக மகிழ்ச்சி தான் இந்த ரெண்டுத்தையுமே விட ரொம்ப முக்கியமானது. அந்த அக மகிழ்ச்சியை இழந்துட்டு நம்ம ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணுறதுனாலையோ எக்ஸசைஸ் பண்ணுறதுனாலையும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மெயின் ஸ்ட்ரீம் சயின்ஸும் இதை ஏற்றுக்குது. த பிளெசிபோ எஃபெக்ட் இன் டயட் அண்ட் நியூட்ரிஷன் அப்படிங்கிற தலைப்பில் எனக்கு நிறைய ஆராய்ச்சிகள் வெளியில் வந்திருக்கு. ஸோ ஆக்சுவல் டயட்டோட அந்த டயட்டை பற்றி நம்ம என்ன உணர்கிறோம் அது நம்மளோட ஆரோக்கியத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரத்துக்கு சக்தி வாய்ந்தது அப்படின்னு நீ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, திருப்பி நம்ம ட்ராக்குக்கு வரலாம். ஸோ நம்ம கண்ணு முன்னாடி தட்டில் இருக்க உணவை நம்ம எவ்வளோ விரும்பி சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஃபேக்டர். ஸோ பசியோடு சாப்பிட்றோம், விரும்பி சாப்பிட்றோம், சாப்பிடும் போது நம்ம மனசுக்குள்ளே என்னெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது, அந்த சிந்தனைகள் நமக்கு தெரியாமலே நம்ம சாப்பிட்ற அந்த உணவோட ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்திக்குது. ஸோ சாப்பிட்ற சமயத்தில் நம்மளோட மனநிலை, நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அதுவும் அந்த உணவு மேலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அடுத்த முக்கியமான ஃபேக்டர், கவனத்தோடு சாப்பிட்றோம். இந்த உணவு நாக்கில் படுற அந்த சுவையை ருசித்து சாப்பிட்றோம். இந்த கவனம் ஏன் முக்கியம் அப்படிங்கிறதுக்கு அக்யூபஞ்சரில் ஒரு விளக்கம் இருக்குது. மெயின் ஸ்ட்ரீம் சயின்ஸ் படி உணவு உள்ளே போனதுக்கப்புறமா வயிறு ஜீரணத்தை ஆரம்பிக்குது. ஆனால் அக்யூபஞ்சர் படி இது சற்று வித்தியாசமானது. உணவு நாக்கில் பட்ட உடனே முதல்ல ஆக்டிவேட் ஆகிற உறுப்பு ஸ்ப்ளீன், மண்ணீரல். ஆக்டிவேட் அப்படின்னா மண்ணீரலுக்கு போகக்கூடிய அந்த நாடிகள், சூக்ஷ்ம உடலில் இருக்க நாடிகள் மண்ணீரலுக்கு பிராண சக்தியை அனுப்புது. இதுக்கப்புறமா தான் மண்ணீரல்லேருந்து வர ஆர்டர் வயிற்றுக்கு வந்து சேர்ந்து வயிறு ஜீரணத்தை ஆரம்பிக்குது. ஸோ ஸ்ப்ளீனுக்கு போகக்கூடிய நாடிகள் அடைப்பு இருந்தாலோ இல்லை பிராணசக்தி வேறு ஏதோ ஒரு காரணத்தினால சரியான அளவுக்கு போய் சேரலை அப்படின்னா வயிற்று பகுதியில் முழுமையான ஜீரணம் நடக்காது. இந்த சயின்ஸ் ஒன்றும் ஏற்றுக்கல, ஏன்னா சயின்ஸில் இது வரைக்கும் நாடிகள் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஆனால் நாடிகளை பற்றி ஆராய்ச்சி பண்ண அனைத்து மரபு வழி மருத்துவங்களும் மண்ணீரலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. ஸோ நம்ம கவனத்தோடு சாப்பிட்றது மண்ணீரலுக்கு சரியான பிராணசக்தியை நாடிகள் மூலமாக அனுப்புறதுக்கு உதவுது. ஸோ 2 பேர் ஒரே உணவை நல்ல பசியில் இருக்கும்போது விரும்பி கவனத்தோடு சாப்பிட்ருந்தாலும் அவங்க ஒவ்வொருத்தவங்களோட சூக்ஷ்ம உடலில் சக்கராஸ் எப்படி வேலை செய்யுது, அவங்க நாடிகள் எப்படி வேலை செய்யுது, மண்ணீரலுக்கு சரியான முறையில் உயிர் சக்தி அனுப்பப்பட்டதா, இதை பொறுத்து தான் அவங்களோட ஜீரண சக்தி அமையும். ஜீரணம், டைஜஷன் மட்டும் இல்லை, அடுத்தது அப்சார்ப்ஷன், ரத்தத்துக்கு அந்த ஊட்டச்சத்துக்கள் ஏறுறது. இதுவும் அவங்க 2 பேருக்கும் சரியாக சமமாக இருந்தாலுமே கூட ரத்தத்தில் ஊட்டச்சத்துக்கள் ஏறினதுக்கு அப்புறமா அவங்க உடலில் இருக்க செல்ஸ், அவங்க உயிரணுக்கள் அந்த ஊட்டச்சத்தை எப்படி எடுத்துக்குது அப்படிங்கிறது மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. செல்ஸ் இயந்திரத்தன்மையாக மெக்கானிக்கலாக வேலை செய்யாது. செல்ஸ் பற்றி ஒரு பதிவு விரைவில் பார்க்கலாம். டாக்டர் ப்ரூஸ் லிப்டன் த பயாலஜி ஆஃப் பிலீஃப் அப்படிங்கிற அவரோட புத்தகத்தில் நம்மளோட நம்பிக்கைகள், நம்ம ஆழ்மன பதிவுகள் இதெல்லாம் செல்ஸில் போய் எப்படி பதியுது, செல்ஸில் ஏற்படுற இந்த தாக்கத்தோட அடிப்படையில் தான் நம்ம உடலை இயங்குது அப்படிங்கிறத விரிவாக ஒரு பதிவில் பார்க்கலாம். ஸோ சுருக்கமாக ரத்தத்தில் ஒரே மாதிரியான ஒரே அளவு ஊட்டச்சத்துக்கள் இருந்தாலும் ஒவ்வொரு உடலும் அவங்களோட செல்ஸ் ஊட்டச்சத்துக்களை முழுமையாக ஏற்றுக்குதா, செல்ஸ் ஏற்றுக்கிறது
மட்டும் இல்லாமல் உடலில் மற்ற இயக்கங்கள் இந்த ஊட்டச்சத்து செல்ஸுக்கு போய் சேர்றத பாதிக்குதா? உதாரணத்துக்கு கழிவுகளோட தேக்கம். இப்படி உணவு அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி அதில் எவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, இவ்வளோ ஃபேட்ஸ் இருக்குது, இவ்வளோ வைட்டமின்ஸ் இருக்குது, இவ்வளோ மினரல்ஸ் இருக்குது, அதை சாப்பிட்டா என் உடலில் போயிட்டு அதே அளவான சக்திகள் நம்ம உடலில் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியுமா? அப்படிங்கிறது என்னோட ஒரு கேள்வி, ஒரு யூகம் மட்டும்தான். இதை பற்றி யோசிச்சு பாருங்கள். ஸோ எந்த உணவு சாப்பிடலாம் அப்படிங்கிறதுல மட்டும் நம்மளோட சிந்தனை செல்லாமல், அதையும் தாண்டி பசி இருக்கா, சாப்பாட்டில் விருப்பம் இருக்கா, கவனத்தோடு சாப்பிட்றோமா, உடலுக்குள்ளே இருக்க செல்ஸ் எதிர்மறையான பதிவுகள் இல்லாமல் இருக்கா, உடலில் கழிவுகள் தேங்காமல் இருக்கா, சக்கராஸ் நல்லபடியாக வேலை செய்யுதா, நாடிகள் சுத்தமாக இருக்கா, இது எல்லாமே நம்மளோட உணவோடையும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்தோடையும் சம்மந்தப்பட்டிருக்கு, இல்லை பட்டிருக்கலாம் அப்படிங்கிறத வலியுறுத்துறதுக்கு தான் இந்த வீடியோ. ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி எது உங்களால் ஏற்றுக்க முடியுதோ அதை ஏற்றுக்கோங்க. இல்லை இதிலலாம் லாஜிக் இல்லை, இது முட்டாள்தனம் அப்படின்னு தோணுச்சுன்னா விட்டுருங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஏதோ ஒரு இடத்துலையாவது உங்களை ஆழமாக தொட்டிருக்கும், நமக்குள்ளே அந்த ஒரு பல்ப் ஆன் ஆகிருக்கும். உங்கள் உள்ளுணர்வு ஆமாம் அப்படின்னு சொல்கிற தருணம் அது ஏற்பட்டுருந்துச்சுன்னா அது எந்த விஷயத்துக்கு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. உடலின் மொழி மறந்துடாதீங்க. இயற்கையை தேடி நம் பயணங்கள் அனைத்தும் இனிதாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.